तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025 நடக்கும் அதாவது சூரிய பயிற்சியில் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. சோசியத்தில் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியனுங்க. இந்த சூரியன் சிம்ம ராசியில் அதிபதி ஆவார். இவர் ஒரு ராசியை மாற்ற 1 மாதம் ஆகும். இந்த சூரியன் மரியாதை, கௌரவம், அரசு வேலை, தந்தை, தன்னம்பிக்கை, தலைமை பண்புகள் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். இந்த சூரியன் தற்போது தனுசு ராசியில் பயணித்து வருகிறார். 2025ஆம் ஆண்டில் நுழைந்துள்ள நிலையில் சூரியன் முதல் முறையாக ராசியை மாற்ற உள்ளார். அதுவும் சனி பகவானின் மகர ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த சூரிய பயிற்சியானது 2025 ஜனவரி 14ஆம் தேதி நிகழ உள்ளது. சூரியனும் சனியும் தந்தை மகனாக இருந்தாலும் எதிரி கிரகங்களாக கருதப்படுகிறார்கள். என்னதான் எதிரிகளாக இருந்தாலும் சூரியன் இந்த பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரங்க யாராருன்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக துலா ராசியை பற்றி பார்க்கும்பொழுது, துலா ராசியில் 4வது வீட்டிற்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க நல்ல பொருள் இன்பங்களை எல்லாம் பெறுவாங்க. வசதிகள் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றங்களை காண்பாங்க. பணிபுரிகிறவங்களுக்கு வருமானத்தில் நல்ல வாய்ப்பு ஏற்படும். ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு தொடர்பான வணிகம் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும். வங்கியில் பணம் அதிகம் சேரும். அடுத்தபடியாக மகரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மகர ராசியில் முதல் வீட்டிற்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாட்களாக நடக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். உங்கள் கவலைகள் அனைத்தும் தீரப்போகுதுங்க. திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரலாம் தேடி வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசியின் 9வது வீட்டிற்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். முடிக்க முடியாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் இனிமேல் வெற்றிகரமாக முடிவடையும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள நேரிடும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நேரிடும். நிதி நிலைமையெல்லாம் வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும்.